வெயில் இறங்கிருச்சு. பட் இருந்தாலும் இருட்டாகிறதுக்கு ஒன்று கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை பார்த்துருவோம். என்ன அப்படின்னா நம்ம போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னா வாட் இஸ் இன்சைட் அவுட். ஸோ அவுட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு டைப் அவுட்லையும் வேற வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரே ஒரு அவுட்லேருந்து எடுத்தது தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அவுட்லேருந்து எடுத்தது. அண்ட் இது வேற. அண்ட் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற. ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது ஒரு அவுட்லையுமே. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூ மாதிரி வரும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக வருது இல்லை. ஸோ அதெல்லாம் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளேருந்து இருக்கிற கன் பவுடர். ஸோ அதான் நினைக்கிறேன் போன தடவை கடுகுன்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கன் பவுடர் மாதிரி ஒன்று. ஸோ இதுலேருந்து இவ்வளோ இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இவ்வளோ அவுட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுத்தையுமே பிரித்து ஸோ மொத்தமாக கீழே கொட்டி பெட்ரோல் இருக்குது. ஸோ அதை ஊற்றி கொளுத்தி பார்ப்போம். ஸோ ஷார்ட் வீடியோ தான். எவ்வளோ பெருசாக ஆக போகுது, என்ன ஆக போகுது ஒரு ஐடியாவே இல்லை. எனிவே ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒரு அவுட்டை பிரித்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. ஸோ இருக்கிறதுலே இதுதான் பெரிய அவுட். ஸோ இதை நான் பிரிக்காமல் வச்சிருந்தேன். தம்ப்நெயில்ல நான் காட்டணும்ல, அதுக்காக நான் பிரிக்காமல் வச்சிருந்தேன் இதெல்லாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து ஒரே தடவை சும்மா காமிச்சிடுறேன். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் பவுடர்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஐட்டம் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மருந்து மாதிரி கிடையாது, செம ஸ்பீடாக பார்த்தோம். பட் இது எல்லாமே நீங்கள் பார்க்குறதுன்னு எடுத்தீங்க. முடிஞ்சளவு வந்து ட்ரை பண்ண வேணாம், நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேமேஜ் ஆகாதப்போ தான் நாங்கள் காட்டுவோம். ஸோ அதுக்காக தான். ஸோ அவாய்ட் பண்ணிங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று எடுத்து பிரித்து காட்டணும். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற எல்லா அவுட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்துரும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 13 அவுட் இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே அவுட்லேருந்து வந்து ஸோ ஒன்று மேலே போய் வெடிச்சிட்டு அடுத்து ஒன்று வெடிக்கலாம் அந்த மாதிரி அவுட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக கொட்டி பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ அதை என்கிட்ட காட்டுங்க, அதை பற்ற வச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அது எனக்குமே டவுட் இருந்தது. ஸோ அதை பற்ற வச்சுட்டு அதுக்கடுத்து இது மொத்தமாக கொளுத்துவோம். ஸோ இருங்க இதை மட்டும் பிரித்து காமிச்சிடுறேன். ஆனால் எப்படி சொல்கிறது, கார்க் பால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா துணியை நல்லா சுற்றி வச்சிருக்காங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் பவுடர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த மருந்து ட்ரிகர். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மருந்து மாதிரி கிடையாது, டக்குன்னு வந்து இதுவாகிக்கும். அந்த புனல் மாதிரி இருக்குல்ல, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து இருக்கும். ஸோ அந்த கன் பவுடர் அதை வெடிச்ச உடனே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே எழும்பி போகும். அந்த போகிற கேப்பில் வெடி திரி மாதிரி இது அப்படியே பற்றிட்டு போய் உள்ளேருந்து வெடிச்சு தான் அந்த பொறி மாதிரி வருது. ஸோ அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ இதை லைட்டாக பிரிச்சுட்டு அதுக்கடுத்து மொத்தத்தையும் கொளுத்தி விடுவோம். இதை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் ஐஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த டைமில் ரொம்பவே ஃபேமஸ். அந்த பால்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வச்சிருக்காங்க. ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற பிளாஸ்டிக் அந்த ஹவுசிங் வச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப் ஐஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணிப்போம், லைட்டாக கீழே கொட்டிக்கிறேன். ஸோ இது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெடி மருந்து தான் நினைக்கிறேன். எஸ், வெடி மருந்து. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரை கிரியேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐடியா இல்லை. ரெடி, 3, 2. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இதே நம்ம மேலே போய் வச்சிருந்தா வேற லெவலாக இருந்திருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக பாலை மட்டும் ஒன்று வச்சுட்டு அப்புறம் மொத்தமாக அதுக்கு போயிடுவோம். சேம் கான்செப்ட் தான், பட் நம்ம வந்து பிரிக்காமல் வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருந்தது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் பவுடர். அண்ட் எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த சாட்டையை வச்சுக்கிட்டேன். ரெடி, பற்ற வச்சுட்டு வேலையை காட்டுவோம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருந்த டாபிக் உள்ள வர போகிறோம். ஸோ என்னன்னா இந்த டோட்டல் அவுட். ஸோ அந்த அவுட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே கீழே வச்சு மொத்தமாக வெடிக்க போகிறோம். ப்ராமிஸ் ஐடியாவில். ஸோ அங்கே ஒரு கேமரா இருக்குது, என் தம்பி ஒன்று எடுத்துகிட்டு இருக்கான். அதை தாண்டி அங்கே ஒரு கேமரா இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனையோ கேமரா இருக்குது, எல்லாத்துலேயுமே விஷுவல் கவர் ஆகணும். சரி, ஓகே, ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை கொஞ்சோன்னு வந்து ஊற்றிக்க போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் ஏன்னா ஒன்று பற்றிக்கிட்டு ஒன்று பத்தாமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் விற்கிற வேலையில் கீழே ஊற்றவே மனசு இல்லை. பட் நம்மளுக்கு ஷார்ட் வீணாக போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே டேமேஜாக போயிடும். அதுக்காக தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் பவுடர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஃப்ளேமபிள், செம்ம ஸ்பீடாக பற்றிக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எவ்வளோ போட முடியுதோ அவ்வளோ போடும். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பற்றிக்கிட்டோன்னே அடுத்த பற்ற வைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி போட்டுக்கிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அவுட் இருக்குல்ல, இப்படி இதுமாரி நம்ம வந்து ஒன்று நம்ம வைக்கணும். இது வெடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வெடிச்சதுன்னா வேற லெவலாக விஷுவலாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப் ரெடி ஆகிட்டு. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் பேக்கெட் வரைக்கும் வச்சிருக்கேன். எதுக்குன்னா பத்தாமல் போகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான். எனவே நீ எட்ட ஒரு நான் 360 ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். 3, 2, go. Thank you for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிச்சுக்கலாம்.